வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மக்களின் கேள்விக்கு மகானின் பதில்கள். நான் மகான் அல்ல. சினிமா டைட்டில் மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்களா? நான் சொல்ல போகிறதில்ல. நம்மள மாதிரி நேயர்கள்லாம் வந்து அட்டென்ட் பண்ணவங்க கேண்டிடேட்ஸ் எல்லாம் வந்து மகரிஷிட்ட கேட்ட கேள்வி பதில்களை தாமோதரன் ஐயா வந்து தொகுத்து புக்காக போட்டிருக்காரு. அதுலேருந்து நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இங்கே இந்த ஊரில் எதெல்லாம் நம்மளால டிஸ்கஸ் பண்ண முடியுமோ, எதை ஷேர் பண்ணிக்க முடியுமோ, நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயங்கள் தான். முத்துசார் கவர் பண்ணாத டாப்பிக்கே கிடையாது. இருந்தாலும் ஒரு சிலதெல்லாம் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தோணும், சிலது ரெப்படிட்டிவாக இருக்கும். பரவாயில்லையே, திருப்பி திருப்பி பதிவு போட்டால் நல்லது தானே. ஸோ இந்த ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனோட நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் கொஞ்சம் மார்க் பண்ணிட்டு வந்திருக்கேன் எதெல்லாம் சொல்லலாம் அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு புக்லேயும் 100 கொஸ்டின்ஸ் இருக்குது, 2 புக்லேயுமா. சரி, எதெல்லாம் சொல்லலாம் ஜஸ்ட் மார்க் பண்ணிட்டு வந்திருக்கேன். மகரிஷி அவர்களே, முன் 7 பிறவி பின் 7 பிறவிகள் என்று சொல்கிறார்களே, அதன் பொருள் என்ன? முன்னாடி 7 பிறவி பின்னாடி 7 பிறவி எப்படின்னா, பிறவிகள் வந்து 7 7 14ன்னா நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட்லாம் பண்ண முடியாது. அது பிறவி தொடர் கடல் மாதிரி ஓடிக்கிட்டே தான் இருக்கும். பதிவுகள், வினை பதிவுகளுக்கு காலம் உண்டு. அதாவது 140 வருஷம் வரைக்கும் ஒரு பதிவு உள்ள வந்துருச்சுன்னா, நீங்கள் ஒரு எண்ணத்தை எண்ணிட்டீங்க, புதுசாக எண்ணினாலும் சரி, இல்லை முன்னாடியிலேருந்து வந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் பழைய எங்க அப்பா அம்மா கிட்டேருந்து, அதாவது முன்னாடி இருக்கிற பிறவிலேருந்து எனக்கு ஏதோ ஒரு பதிவு வந்திருக்கு. அப்போ அது வந்து நான் என்கிட்டேருந்து சொல்கிறேன், அப்போதான் ஈஸியாக இருக்கும். என்கிட்ட நான் ஒரு புதுசாக ஒரு பதிவை போடுறேன்னா அது 140 வருஷத்துக்கு அதுக்கு வலு இருக்குமா. அது திருப்பி இயக்க வேக வரத்துக்கு, ஆக்டிவேட் ஆகிறதுக்கு. ஒருவேளை அது கெட்ட பதிவாக இருந்தால் நான் அதை சப்சைட் பண்ணிட்டேன்னே வச்சுக்கோங்களேன். சப்சைடு தான் பண்ணியிருக்கேன், நம்ம இது பண்ணி அகத்தாய்வு பண்ணி அது நல்லிஃபைலாம் பண்ணல. ஐயோ, இதை நம்ம வந்து வெளிக்கொண்டு வரக்கூடாது அப்படின்னு நினச்சி சப்சைட் மட்டும் பண்ணினேன்னா அதோடைய இயக்க வேகம் அடுத்த 140 வருஷம். இவங்க என்ன பண்ணுறாங்க, 20 வருஷத்தை ஒரு தலைமுறைன்னு எடுத்தால் 7 தலைமுறைக்கு, 7 தலைமுறைகளுக்கு அந்த எண்ணமானது எழுச்சி வேகம் பெறத்துக்கு சான்ஸ் இருக்குது. அப்போது இதுக்கு நடுவில் எங்கே அது திருப்பி ஆக்டிவேட் ஆனாலும் அங்கேருந்து 7 வருஷம். ஸோ இப்போ எனக்கு முன்னாடி 7 தலைமுறைகளில் யாராவது எதையாவது எண்ணியிருந்தாங்கன்னா அது இப்போ எனக்கு என் வரைக்கும் வருது. என்னோட முன்னாடி 7 140 வருஷத்துலேருந்து என் வரைக்கும் வந்து அது முன் 7 பிறவி. அடுத்தது என்கிட்ட ஏதோ ஒன்று ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா, அங்கேருந்து வந்ததாக இருக்கட்டும், இல்லை என்கிட்ட புதுசாக நானே கிரியேட் பண்ணதாக இருக்கட்டும், என்கிட்ட ஏதாவது ஒரு எண்ணம் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா என்கிட்டேருந்து அடுத்த 140 வருஷம். அதை தான் முன் 7 பிறவி பின் 7 பிறவின்னு பதிவை வச்சு சொன்னாங்களே வந்து, பதிவுடைய இயக்க வேகத்துக்கு தான் அதை சொன்னாங்களே வந்து, பிறவிகள் 7 7ன்னு கணக்கில். பிறவி வந்து பிறவி கடல் போயிட்டே இருக்கும், அது இதுவாகிற வரைக்கும், அதில் இருக்கிற கர்ம வினையெல்லாம் போகிற வரைக்கும். அடுத்தது வந்து, பெற்றோர்கள் வினை தொடரே குழந்தைகள் என்றால், நற்குணம் படைத்த பெற்றோர்களுக்கு தீய குணம் படைத்த குழந்தைகளும், தீய குணம் படைத்த பெற்றோர்களுக்கு நற்குணம் படைத்த குழந்தைகளும் உருவாவது எவ்வாறு? இப்போ பிறவி தொடர்ல நமக்கு பதிவுகள் எப்படி வந்திருக்கு, கணக்கில்லாத வருஷங்களா நமக்கு உள்ள பதிவு வந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், ரொம்ப என்கிட்ட ஒரு கெட்ட இது வருது, எண்ணம் வருது. ஆனால் இப்போ நான் வந்து ஐயோ, நான் மன்றத்தில் வந்து துணை பேராசிரியராக இருக்கேன், நான் என்ன அந்த மாதிரிலாம் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு தான் நான் அப்படி இருக்கேனே ஒழிஞ்சு உள்ளுக்குள்ளே உண்மையாக நான் திருந்தலை. இப்போ உள்ளுக்குள்ளே அந்த கெட்ட குணத்தை நான் அழுத்தி வச்சிருக்கேன், தீய குணத்தை. இது என்ன ஆகும்னா, இப்போ தான் பார்த்தோம் இல்லையா, அடுத்தது உடனே என்னோட நெக்ஸ்ட் தலைமுறைக்கு போகிறச்சே, இல்லை அடுத்ததுக்கு அடுத்த தலைமுறையாக கூட இருக்கலாம், அடுத்த 7 பிரிவுக்குள்ள. ஆனால் அவர் சொல்கிறது அடுத்தது நம்ம குழந்தைகளுக்கு உடனேவே அங்கே போய் அது ஆக்டிவேட் ஆகிற சூழ்நிலை வரச்சு அவங்களுக்கு உடனே ஆக்டிவேட் ஆகுமா. அவங்களுக்கு நீங்கள் எந்த எண்ணத்தை சப்ரஸ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை வந்து அழுத்தத்தை, அவற்றை ஆழ்நிலை பதிவு மேல்நிலை பதிவு. ஆழ்நிலை பதிவுனா லேட்டன்ட், மேல்நிலை பதிவுனா பேட்டன்ட். ஸோ இந்த ரெண்டாக பிரிக்கிறாரு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் கெட்ட இதை வந்து மறைச்சி வைக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு கோவில் பூஜாரி, ஏதோ ஒரு இதுன்னு வச்சுங்களேன், நல்ல ஒரு இது. ஆனால் நான் என்ன பண்ணுறேன், இவன் பணக்காரனாக இருக்கான், இவன்கிட்டேருந்து எப்படி நம்ம பைசாவை ஏமாற்றி வாங்கலாம், இந்த மாதிரி ஒரு கெட்ட எண்ணமே வச்சுருக்கேன். இல்லை தப்பான தொழிலில் இருக்காங்க, ஸ்மக்லிங்காக இருக்கலாம், இந்த குண்டாகர்தி பண்ணுறாங்களே கேங்ஸ்டராக இருக்கலாம், அடுத்தவங்களை அடித்து அந்த அல்லக்கையாக இருக்காங்களே பெரிய பெரியவங்களுக்குலாம் அந்த மாதிரி இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது தப்பான தொழில் பண்ணுறவங்க. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, சே என்னவா எனக்கு படிப்பறிவு இல்லை, எனக்கு வேறு எந்த தொழிலும் செய்ய தெரியல, நான் இது இவங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன், எனக்கு வந்து நல்ல சமுதாயத்தில் பெருமையாக சொல்லிக்கிற மாதிரி எனக்கு இருக்கணும். ஸோ இவங்களுடைய வெளிப்பதிவு வெளியில் இவங்க காமிச்சிக்கிறது வேறு. ஆனால் இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அழுத்த பதிவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆழ்நிலை பதிவு என்னன்னு பார்த்தோம்னா,
சமுதாயத்தில் நல்லவங்களாக இருக்கணும். அப்போ அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்க கிட்ட அது டக்குன்னு ஆக்டிவேட் ஆகிடும். அந்த மாதிரியான சூழ்நிலைகள் அமையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ நம்ம பதிவுகள் நம்ம வெளியிலேருந்து ஒன்று காமிச்சுக்கிட்டா கூட நமக்கு தெரியும் உள்ள என்னத்தை நம்ம மறைச்சி வச்சுருக்கோம் அப்படின்னு. நம்மளுடைய ஆழ்நிலை பதிவு, லேட்டன்ட் பதிவுகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கவனித்து நம்மளை சரி பண்ணிக்கிறது பெட்டர். இல்லைன்னா அடுத்த 7 தலைமுறை வரைக்கும் இது எங்கேருந்து அந்த எண்ணம் வந்ததுன்னே நமக்கு தெரியாது. நமக்கு கூட புதுசாக தோணிருக்கலாம். ஸோ நம்ம கிட்ட தோணிடுச்சுனாலே அடுத்த 7 பிறவிக்கு அது அடுத்த 7 தலைமுறை வரைக்கும் அது நம்ம அவங்கள பாதிக்கும். நம்ம கெடலைனாலும் அவங்களுக்கு எடுத்து விட்டுரும். ஸோ நம்ம அந்த பொறுப்பும் நமக்கு இருக்கு. அடுத்தது 17. 9 மையத்தவம் இயற்றும் போது என்னென்ன எச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும்? நான் 9 மையத்தவம் பண்றச்சு என்னெல்லாம் இதுவா ஸ்பெஷல் இது என்னெல்லாம் கேர் எடுத்துக்கணும்? இப்போ நமக்கு வந்து நிறைய சார் எக்கச்சக்கமாக கிளாஸ் எடுத்ததுனால நமக்கு ஓரளவுக்கு நமக்கு கிரவுண்டு நல்லா ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த காலத்தில் எல்லாரும் டைரெக்டாக மகர்ஷிட்ட ஃபர்ஸ்ட் வந்து கற்றுக்குறாங்கல்ல. அப்போ அவங்களுக்கு வந்து நிறைய சந்தேகங்கள் வருது. அதனால மகர்ஷி அதை அழகாக ஒரு அடிப்படை ஒன்றும் தெரியாத பாமரருக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி அழகாக சொல்லி கொடுக்குறாரு. நீங்கள் அந்த மாதிரி ஸ்பெஷலாலாம் ஒன்றும் பண்ண வேணாம். ஸ்பெஷல் கேர் எடுத்து நான் அது என்ன 9 மையத்தவத்துக்கு மட்டும் ஏன் ஸ்பெஷலாக கேட்டாங்கன்னு தெரியல, கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நீங்கள் கீழ் மட்ட, அதாவது ஆகினைக்கு கீழே இந்த புரிஞ்சுக்கலாம். கீழ் மட்ட சக்கரங்கள்லாம் நீங்கள் ஸ்பெஷலாக, இப்போ சில பேருக்கு ஹார்ட் சக்கரால இது விஷுத்தியில் பண்ணணும், இல்லைன்னா அநாகத்தமில் பண்ணணும், மணிப்பூரக்கம் சுவாதிஷ்டானம்லாம் பண்ணணும் ஃபார் சம் ரீசன். அதில் பண்ணினா எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், அந்த ஏரியாவில் இருக்கிற அந்த சக்கரம் கண்ட்ரோல் பண்ணுற ஏரியாவில் இருக்கிற பிரச்சனை தீரும்னு அவங்களுக்கு தெரியுதுன்னா அந்த சக்கரத்தை டைரெக்டாக போய் அவங்க பண்ணக்கூடாது. மூலாதாரத்துலேருந்து தான் ஆரம்பிக்கணும். ஆரம்பிச்சுட்டு அந்த சக்கரத்தை முடிச்சுட்டு அவங்க எந்த சக்கரம் வரைக்கும் போகணுமோ போயிட்டு அதுக்கப்புறம் ஆக்னைக்கும் போகணும். அவர் என்ன சொல்கிறாரு, எப்பவுமே தவத்தை முடிக்கிறச்சு ஒரு ஹையர் சக்கராலேருந்து முடிங்க. எவ்வளோ ஹை போகிறீங்களோ அவ்வளோ நல்லது. ஆகினை துரியம் துரியாதீனம் போய் முடித்தாலும் ஓகே. உங்களுக்கு டைம் இல்லை டக்குன்னு முடிக்கணும்னா அட்லீஸ்ட் துரியம் அது ஆகினை வரைக்குமாவது போயிட்டு தவத்தை முடிங்க. அதே மாதிரி மேல்நிலை தவம் பண்ண போகிறோம். எனக்கு இப்போ துரியம் பண்ணணும், துரியாதீனம் பண்ணணும்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆல்வேஸ் ஆகினை. இந்த 2 பாயிண்ட்டை வந்து அவர் கிளாரிஃபை பண்ணுறாரு. ஓகே. அடுத்தது, அதிக வெளிச்சம் உள்ள இடத்தில் தவம் செய்யலாமா? நம்ம ஃபுல்லாக லைட்டை போட்டு தவம் செய்யலாமா அப்படின்னு கேட்கறச்சு அவர் என்ன சொல்கிறாருன்னா, தவிர்க்கிறது நல்லது. அந்த மாதிரி ஒரு இடத்த தவிர்க்கிறது நல்லது. காரணம் என்னன்னா, அதிக வெளிச்சமோ சப்தமோ இருக்கிற இடத்துல நமக்கு ஜீவகாந்தம் செலவாயிட்டு தான் இருக்கு. அப்போ நமக்கு தோணும், நம்ம மெடிடேஷன் பண்ணுறச்சு சத்தங்கள் சுற்றி வருதில்ல. அதுக்கும் அவர் நமக்கு ஒரு விஷயத்தை ஆரம்பத்தில் ஆக்னையிலேயே சொல்லி கொடுத்துடுறாங்க. அவர் அதில் இதில் மென்ஷன் பண்ணல, இது நானாவே சொல்கிறேன். ஆகினை சொல்கிறச்சு என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு கேட்குற சத்தத்தை ஆகினை வழியாக உள்வாங்கிக்குங்க. எல்லா டிஸ்டர்பன்ஸையும், உங்களோட புலன்களால் வர டிஸ்டர்பன்ஸ் எல்லாத்தையும் ஆகினையால் உள்வாங்கிக்குங்க. இப்போ நம்ம தவம் பண்ணுறோம், அந்த வெளிச்சம் அடிக்குது. வீட்டிலனா நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் இருட்டாக இருக்க மாதிரி, கம்மி வெளிச்சம் இருக்க மாதிரி அப்படின்னுட்டு. வெளியில் வர இடத்துல இல்லை வீட்லேயே திடீர்னு யாராவது வராங்கன்னா என்ன பண்ண முடியும்ல. நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நம்ம இருக்கிற ரூம்க்கே வரமாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த இதை வந்து ஒருவேளை அந்த டிஸ்டர்பன்சஸ் வந்தால் நான் என்ன பண்ணுவேன்னாக்கா ஆகினை வழியாக அந்த சத்தத்தை உள்வாங்கிப்பேன். முதல்ல இரிட்டேட் ஆகும், சொல்லிட்டு தானே வந்தோம் தவம் பண்ணுறோன்னு, கரெக்டாக நம்ம இருக்கிற நேரத்துக்கு தான் இந்த ரூமுக்கு வரணுமா அப்படின்லாம் கோவம் வரும். எழுந்தோடனே கற்றுவேன், சொல்லிட்டு தானே போனேன், எதுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணுறீங்கன்னு. அப்புறம் எனக்கு புரிஞ்சுது, அப்போ நம்ம எதுக்கு பண்ணுறோம்ல, நம்ம எதையுமே அச்சீவ் பண்ணலேன்னு தானே அர்த்தம். அப்போ திடீர்னு ஒரு நாள் எனக்கு தோணுச்சு, ஆகினையில் அவங்க சொல்லி கொடுக்கறதே நம்ம அடுத்த வாட்டி திருப்பியும் ஆக்னை மெடிடேஷன் கொடுக்க வச்சு சார் சொன்னது எனக்கு அது ரெக்கார்ட் ஆச்சு. நமக்கு கிளாஸ் எடுக்கச்சு நம்ம ரொம்ப நியூவாக இருக்கிறதுனால பல விஷயங்கள் கிராஸ் பண்ணிக்க மாட்டோம். மறுபடியும் அதை அட்டன் பண்ணுறச்சே தான் நமக்கு புரியுது, ஓ அந்த சத்தத்தை நம்ம டிஸ்டர்ப் ஆச்சுன்னா அந்த சத்தத்தையோ அந்த ஒளியோடைய கதிரையோ நம்ம இது வழியாக வாங்கிக்கலாம். அது வந்து எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுச்சு. நெக்ஸ்ட் வந்து 1827. நிறைய பேருக்கு புக்கு வாசிக்கிற பழக்கம் இருக்காது, எனக்கும் கிடையாது. எனக்கு ஏதாவது மன்ற ஒர்க் நான் மட்டும்தான் பண்ணுவேன். ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணினேன்னா, டெய்லி ஏதாவது ஒன்று மன்றம் ரிலேட்டடாக கொஞ்சம் படிக்கணும் அப்படின்னுட்டு அந்த ஹேபிட் பண்ணி இந்த புக்கு ஒரு இதையும் அந்த இன்னொரு புக்கையும் முடிச்சிட்டேன். அது நேற்றுக்கு உட்காந்துக்கு நம்பர்லாம் போட்டு எந்த நம்பரை சொல்லணும் அதெல்லாம் பண்ணேன். ஆனால் அதை ரிப்பீட்டடாக படிக்கிறச்சு தான் நம்ம ஒரு வாட்டி படிக்கிறச்சும் வேறு வேறு மனநிலை, நம்மளுடைய விஸ்டம் ஆகப்பட்டது அறிவு நிலை வேறு வேறு லெவலில் இருக்கிறச்சு அதே கொஸ்டின் அதே ஆன்சர் நம்ம உள்வாங்கிக்கிற விதம் வேறு மாதிரியா இருக்குது. அதனால தான் இது ஆல்ரெடி நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். சில பேர் இதை படிக்க கூட படிச்சிருப்பீங்க, படிக்காதவங்களுக்கு யூஸ் ஆகும்ல. இப்போ நிறைய பேர் அந்த ஆடியோ புக்ஸ் கொடுக்குறாங்களே, நம்ம புக்ஸ் படிக்கிறதுலன்னா அந்த ஆடியோ புக்ஸ்லாம் கேட்கறச்சே நம்ம அதை ஈஸியாக அவங்களோட எஃபர்ட்னால நம்ம உள்வாங்கிக்கிறோம். அந்த மாதிரி தான் சரி நான் இதை எடுக்கலான்னு பண்ணேன். அருட்தந்தை அவர்களே, உடற்பயிற்சி செய்யும் போது ஏன் வலப்பக்கமாகவே
ஆரம்பித்து செய்ய வேண்டும். எல்லாத்தையும் நம்ம ரைட்டில் தானே ஆரம்பிக்கிறோம். நம்ம பொதுவிலேயே உலகத்தில் பார்த்தோம்னா எல்லாத்தையும் ரைட்டுமாங்க, லெஃப்ட் கூடாது அப்படின்னுவாங்க. உடனே லெஃப்ட் ஹேண்ட் பீப்புளெலாம் வந்து நீங்கள் மாற்றி புரிஞ்சுன்றாதீங்க. அது இவர் பொதுவாக சொல்லியிருக்காரு. லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கெல்லாம் வந்து உள்ள இயக்கம் அதே மாதிரி தான் இருக்கும். ஓகே, இயற்கையாகவே மனித உடலிலே உயிர் சுழற்சி, ஜீவகாந்த சுழற்சி வலச்சுழலாகத்தான் இருக்கும். நீங்க வந்து வலப்பக்கமா சுற்றுவது தான் உடலுக்கு நல்லது. அதனால என்ன ஆகும்னா அழுத்தம் பெறுது. உங்க ஜீவகாந்தம் வந்து சார்ஜ் ஆகுது. ஜீவகாந்தம் இருக்கு, ஆனா சார்ஜ் தானே பத்த மாட்டேங்குது. ஜீவகாந்தம் இருக்கிறதுனால தானே உயிரோட இருக்கும். ஆனா அது சார்ஜ் தானே பத்த மாட்டேங்குது. அப்ப நீங்க வலச்சூழலா பண்றச்சே தான் அதோட சார்ஜ் ஏறுது. லெஃப்ட்ல ஆப்போசிட்டா பண்ணீங்கன்னா டிஸ்சார்ஜ் ஆயிடுமா. அவர் இன்னொன்னு சொல்றாரு, ஒருத்தரை உட்காத்தி வச்சு நம்ம வலசூழலாவே வந்துகிட்டு இருந்தோம்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் இருந்தா அது கூட தீந்துருமா. அதே நீங்க ரிவர்ஸ்ல இடசூழலா வந்தீங்கன்னா நமக்கும் சேர்ந்து வியாதி வந்துருமா. அதனால இயற்கையில உடல் அமைப்பு இப்படி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு தான் நான் இது பண்ணியிருக்கிற எல்லா எக்ஸசைஸுமே ரைட் சைடாவே பிளான் பண்ணியிருக்கேன், ஐ மீன் டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ரத்த அழுத்தம் மிக அதிகமாக இருக்கிறது, மூச்சு பயிற்சி செய்யலாமா? அதாவது பிபி ஹையா இருக்கிறச்சே மூச்சு பயிற்சி செய்யலாமா அப்படின்னா, ரத்த அழுத்தம் மிக அதிகமாக இருப்பவர்கள் உடல் தளர்த்துதல் பயிற்சியை தவிர மற்ற எல்லா பயிற்சிகளையும் நிறுத்திவிட வேண்டும். செய்யாதீங்க ஹை பிபியா இருக்கச்சே. இப்போ ஐ திங்க் 140, முன்னாடி 120 இப்போ 140 நார்மல்னு ஆயிடுச்சு. ஒரேடியா 190 200 போயிடுச்சுன்னா அப்போ அதுவும் நம்ம சும்மா இருக்க மாட்டோம். ஏங்க இந்த பயிற்சி பண்ணினா வந்து பிபி சரியா போயிடுமாங்க, எங்க மன்றத்தில் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அப்பதான் போய் இல்லை ரொம்ப தெரிஞ்ச மாதிரி அட்வைஸை கொடுப்போம். ஸோ அவர் அதுக்காக தான் நான் இதை ஸ்பெசிஃபிக்காக சொன்னேன். நம்மள சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது, எனக்கும் தெரியாது, இது படிச்ச அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. ஹை பிபி இருக்கிறவங்களுக்கு போய் தயவு செஞ்சு எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ணாதீங்க. அவங்களுக்கு வந்து உடல் தளர்த்துதல் அதை எப்படி பண்ணணும், அவங்க மன்றத்தில் இருக்கிறவங்களா இருந்தால் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இல்லைன்னா நம்ம அவங்களுக்கு சொல்லலாம், இந்த மாதிரி ஒரு பயிற்சி இருக்குங்க, இதை மட்டும் டெய்லி காலையில் ஒரு முறை சாயங்காலம் ஒரு முறை அவர் சொல்லியிருக்காரு. நான் அவரோட ஆடியோவில் எங்கேயோ கேட்டிருக்கேன். காலையில் ஒரு வாட்டி சாயங்காலம் ஒரு வாட்டி செய்யலாம். உடல் தளர்த்துதல் செய்ய 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 செய்யாத கரெக்டாக அதோடைய கான்செப்டை உள்வாங்கிக்கணும். சும்மா அந்த ஆடியோ போட்டுட்டு மனசு எங்கேயோ ஓட விடாமல் அந்த கான்செப்டை உள்வாங்கி எதுக்காக உடல் தளர்த்துதல், உள்ள எப்படி அது சிற்றறைகளோட அமைப்பெல்லாம் மாற்றுது, அணுக்களின் அமைப்பை மாற்றுது அப்படின்னா உள்வாங்கிட்டு நம்ம பண்ணுறச்சே ரொம்ப சீக்கிரமாக அதோடைய பலனை பார்க்கலாம். ஸோ ஹை பிபி இருக்கிறவங்க உடற்பயிற்சியை செய்யக்கூடாது. 31 சூழ்நிலை காரணமாக நமக்கு சினம் வரும்படி நண்பர்கள் தூண்டும் பொழுது, அதாவது நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ஏதாவது நமக்கு கோவம் வரா மாதிரி தூண்டி விடுறச்சு நம்மளால எப்படி மனசை கண்ட்ரோல் பண்ண முடியும், நம்ம என்ன மாதிரி வச்சுக்கணும் மைண்டை அப்படின்னு. இப்போ நம்ம திடீர்னு நம்மளை யாராவது கோவப்படுத்தினா நம்ம ரியாக்ட் பண்ணிடுவோம் நம்மளையும் அறியாமல், ஏன்னா நம்ம பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கோம். அதே ஏற்கனவே இப்போ என் ஹஸ்பண்ட் இப்படி தான் நடந்துப்பார், என் டாட்டர் இப்படி தான் நடந்துப்பா, இல்லைன்னா நம்ம வந்து ஒரு சமைக்க ஆரம்பிக்கிறச்சே சம்டைம்ஸ் மிக்சி ரிப்பேராக போகலாம், சம்டைம்ஸ் கரண்ட் போகலாம், இதுக்கெல்லாம் மைண்டை ப்ரிப்பேர் பண்ணுங்க. நம் மனதில் முன்னதாகவே ஒரு ஒத்திகை ரிஹர்சல் செய்து கொள்ள வேண்டும். அவர்களோ அறியாதவர்கள், பயிற்சி செய்யாதவர்கள், அவர்கள் என்ன கூறினாலும் எவ்வாறு சினமூட்டினாலும் நான் சினப்படாமல் எதிர்த்து கூறாமல் என் வினை பதிவுதான் கழிகிறது என்று மனதால் ஏற்றுக்கொண்டு அவர்களை வாழ்த்துவேன் என்ற தீர்மானத்தை மனதில் ஆழமாக உறுதியாக வைத்து கொண்டால் யார் என்ன கூறினாலும் அதை பற்றி மனம் வருத்தப்பட வேண்டிய அவசியமே வராது. அப்போ நான் முன்கூட்டியே ரிஹர்சல் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு என் பொண்ணு வந்தானாக்கா, அன்றைக்கி யாரும் கேட்டாங்களே உன் குழந்தைக்கு, நான் என் குழந்தை இல்லைங்க அவளுக்கு கல்யாணமே ஆயிடுச்சு, நான் ஸ்கூலில் நடந்ததை இன்றைக்கி எக்ஸாம்பிளாக புரியறதுக்காக சொல்கிறேன். என் பொண்ணு வந்தானாக்கா டிஃபன் பாக்ஸ் எடுத்து வைக்க மாட்டா, ஸோ ஷூஸை தூக்கி கடாசிட்டு போவா, யூனிஃபார்மை கூட கைட்டாமல் அப்படியே நேராக டிவி பார்க்க உட்காந்துருவா. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு அப்படியே நேராக சோஃபாவில் வந்து படுத்துருவா, ஷூவை மட்டும் கைட்டு கடைச்சிட்டு சாக்ஸோட கவுந்து படுத்துருவா சோஃபா மேலே. அப்போது நான் அவங்க அம்மாட்ட கேட்டேன், உங்களுக்கு கோவம் வரலையா அப்படின்ட்டு. எது கோவப்படணும், அவள் டயர்டாக இருக்கா தூங்குறா அப்படி. எவ்வளோ லைட்டாக எடுத்துக்கிட்டாங்க. நானும் அந்த குயோ 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 குயோன்னு கத்துவேன், ஏன் சாக்ஸ் அழிக்கலை, நீ ஏன் டிஃபன் பாக்ஸ் தேக்க போடலை, யூனிஃபார்மை கூட கைட்டாமல் வந்திருக்கேன். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ண வேண்டிய. ஸோ நான் இதை முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகிறேன். நம்ம கர்ம வினை போகிறதுக்கு அவள் பண்ணுறா, ஆனால் நம்ம இப்படியே விடவும் முடியாது. ஸோ அவளுக்கு சொல்லி 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 நம்ம பொறுமையாக இருக்கணும். கடமை உணர்வோட ஈகோ அட்டாச் ஆகாமல் அது ஒரு ஆன்மா நான் ஒரு ஆன்மாங்கிற லெவலில் நம்ம இதுவோ டிட்டாச்சாக இருந்தால் தான் நம்மளால அதை பண்ண முடியும். இல்லை இன்னொன்று நான் பார்த்துருக்கேன், நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்மளை சினம் மூட்டுற மாதிரி பண்ணால் கூட நமக்கு அவங்க மேலே கோவம் வராது. அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து கிளியராக தெரியுது, எனக்கு வந்து இவங்களை பிடிக்காதுன்னா அவங்க எது சொன்னாலும் கோவம் வரும். ஆகாத மாமியார் உட்கார்ந்த குத்தம் நின்னா குத்தம்பாங்களே, அந்த மாதிரி ஒருத்தவங்களை நமக்கு பிடிக்கலைன்னா அவங்க என்ன சின்னதாக சொன்னால் கூட நமக்கு கோவம் வந்துடும். அதே ஒருத்தவங்களை நமக்கு ரொம்ப பிடிச்சா நம்மளை
அப்படியே நம்மளோட கேரக்டரை வச்சு ஹர்ட் பண்ற மாதிரி அவங்க பேசினா கூட நமக்கு அவங்க மேல கோவமே வராது. அப்ப அங்க அன்பு தான் மெயின். அன்புங்கிறது இறைநிலையோட குணம். அப்ப நம்மளையும் அறியாம நம்ம அவங்க மேல ஒரு அட்டாச்மெண்ட் ஆயிடும். இப்ப எனக்கு வந்து உமாவை ரொம்ப பிடிக்கும்னு வைங்களேன், உமா எனக்கும் அவங்களுக்கும் ஒரு இறைநிலை லெவல்ல நான் அவங்க ஆன்மா ரீதியா நான் அவங்க கிட்ட கனெக்ட் ஆயிட்டேன், எனக்கே தெரியாம. நான் இங்க வந்ததுனால இதெல்லாம் எனக்கு புரியுது. வராதவங்களுக்கு அவங்களையும் அறியாம ஆன்மா லெவல்ல, உயிர் லெவல்ல அவங்க கனெக்ட் ஆயிட்டாங்க. ஆன்மா, உயிர், இறைநிலை எல்லாத்துக்கும் அடிப்படை குணம் என்ன? அன்பு. அந்த அன்பு இருந்ததுன்னா யார் என்ன நம்மளை இரிட்டேட் பண்ணாலும் நமக்கு கோவம் வராது. அதுதான் அவர் சொல்றாரு. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் திங் தவம் அதெல்லாம் பின்னாடி, முதல்ல நீங்க மைண்டை ரிஹர்ஸ் பண்ணிடுங்க. ஏன்னா பழக்கப்படுத்தி வச்சிருக்கீங்க கோவப்பட்டு. ஸோ முன்கூட்டியே அதுக்கு ரிஹர்சல் கொடுத்து பழக்கப்படுத்துவீங்க. இப்படி நடக்கும், நான் அதை ஏத்துக்கணும், அந்த இதோட வாழ்த்தோட ஏத்துக்கணும் அப்படின்னு பழக்கிடுங்க அப்படிங்கிறார். நெக்ஸ்ட், எண்ணத்திற்கு அளவு முறை மிகுதல் முரண்படாது இருத்தல் என்பது எப்படி பொருந்தும்? நான் கூட எப்பவுமே நினைப்பேங்க, நம்ம 5 அளவு முறைங்கிறச்சே உணவு, உழைப்பு, உறக்கம், தட் இஸ் ரெஸ்ட், பால் உணர்வு, எண்ணம். எண்ணத்துக்கு எப்படிப்பா அளவும் முறையும் கொடுக்க முடியும்? முறை ஓகே, முறையான எண்ணம் புரியுது. முறையை நம்ம நல்ல விஷயத்துமே பண்ணணும்னு நினைச்சாலும் எனக்கு இதுக்கு காசு வேணும், அவள்கிட்டேருந்து துட்டை எப்படியாவது ஏமாத்தி வாங்கி பண்ணோம்னா அந்த முறை தவறுது. முறை புரியுது, அளவு எப்படி எப்படி நம்ம எண்ணத்துக்கு ஒரு அளவுகோல் வைக்க முடியும்னா, அது வந்து நிறைய நம்ம எண்ணம் ஆராய்தல்ல வந்து சார் சொல்லி கொடுத்தது தான். இருந்தாலும் இந்த கேள்விக்குன்னு படிக்கிறச்ச இன்னும் கூட அது உள்ள வாங்கிக்கிறோம். நீங்க ஒரு எண்ணத்தை எண்ணின உடனே என்ன ஆகுது, அது ஒரு காட்சியா வருது. இப்போ நான் முத்து சார்னு சொன்ன உடனே அவரோட இமேஜ் என்னோட ஃபுல் பாடி செல்ஸும் ப்ராசஸ் பண்ணுது. அப்படின்னா அத்தனை செல்கள் அங்க இயங்குது. அப்ப நம்ம என்ன பண்றோம், அதுக்கு எக்கச்சக்கமா என்ன ஆகுது, ஜீவகாந்த சக்தி செலவாகுது. நெக்ஸ்ட், நாம் நினைக்காமலே மீண்டும் மீண்டும் அதே எண்ணம் எழுந்து அடங்கும். இப்போ நான் வந்து ஒரு டீ டைம்னா எனக்கு சமோசா சாப்பிடணும் அப்படின்னு மைண்ட்ல போட்டிருக்கேன். அப்ப நானே நினைக்கலைன்னா கூட யாராவது டீ குடிக்கிறச்சே பார்த்து, அதுவும் இந்த இது பிரிட்டானியா ஆடுங்க, நேற்றுக்கு நான் ஒன்று பார்த்தேன், பிஸ்கெட்ஸ் வந்து சாப்பிடக்கூடாது காஃபி டீ கூடன்னு. இந்த ஒரு பிஸ்கெட் கம்பெனி என்ன பண்ணுறாங்க, ஆட்லேயே அந்த டீ கூட என்ன கெஸ் ஃபார் டீ பிரிங் அப், நாட் பிரிட்டானியா, சாரி வேற கம்பெனி, தப்பாக சொல்லிட்டேன், பிரிங் அப் மாரி பிஸ்கெட்டோட ஒரிஜினல் கம்பெனிக்காரங்க ஆடு. அதுலேருந்து எனக்கு வந்து என் மனசுக்குள்ள அது இருக்கு, காஃபி டீனாலே பிஸ்கெட்டை துவச்சி சாப்பிடணும். மாறி போய் இப்போ வேற வேற அடுத்தடுத்த கம்பெனி பிஸ்கெட்ஸ்லாம் வந்தாச்சு, வேற என்னெல்லாமோ ஹை லெவல் பிஸ்கெட்ஸ்லாம், ஆனாலும் துவச்சி சாப்பிடணும் அப்படின்னுட்டு. அப்போ ஒரு நாளைக்கு இது படிக்கிறச்சே தான் தெரியுது, ஆமா இல்ல நமக்கு டீ அதை காட்சியா கொண்டு வராங்க பாருங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வந்து எவ்வளோ ஒரு வலிமை இருக்குல்ல, அந்த காட்சிப்படுத்துது. என் உடம்பு, என் மனசுல அந்த எண்ணம் உள்ள இருந்துகிட்டே இருக்கு, திருப்பி திருப்பி அது எழும்புது. வெதர் ஆர் நாட் ஐ சி அந்த ஆடு நான் பார்க்கலைன்னா கூட அந்த எண்ணம் மறுபடியும் மறுபடியும் எனக்கு வருது, அடங்கிடுது. மறுபடியும் பல தடவை எழும்போது அந்த எண்ணமானது ஒவ்வொரு தடவையும் வலுப்படுகிறது, வலுவாகுது. அதுக்கப்புறம் நம்ம உடம்பு அந்த செயலை செய்ய தூண்டுது. இதுக்கப்புறம் தூக்கம். இது நான் சொன்னது சின்ன ஒரு விஷயம். பெரிய பெரிய விஷயங்கள்ங்கிறச்சே, அவங்க வீட்டில் லேண்ட் க்ரூசர் வாங்கிட்டாங்க, நம்ம இன்னும் வாங்குற மாதிரி வரல, இப்படி போட்டுட்டீங்கன்னா நைட்டு தூக்கத்தில் கூட உங்களால் அந்த எண்ணெய் இயக்கத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி விட்டுட்டீங்க, அது உங்கள் தூங்க விடாது. தூங்காதப்ப என்ன ஆகுது, உங்கள் மூளை செல்கள் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு, ஜீவகாந்தம் செலவாகிக்கிட்டே இருக்கு. அப்போ உடலும் வந்து இறுக்கமாயிடுமா. ஸோ ஒரு எண்ணத்தை நம்ம வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக அனலைஸ் பண்ணணும். அப்போ ஜீவகாந்தம், இந்த மாதிரி ஜீவகாந்தம் வந்து ஃபுல்லாக டிஸ்டர்ப் ஆகிறச்சே, ஜீவகாந்தம் மூலமாக உடலை விஷமாக்கக்கூடும். ஏன் விஷமாக்கக்கூடும்? நம்ம நல்ல எண்ணங்களை வச்சா விஷமாகாது. அன்பு, பண்பு, இனிமை, வாழ்த்து. அன்பு, பண்பு, இனிமை, வாழ்த்து, இதெல்லாம் வந்து நம்ம வச்சுக்கக்கூடிய நல்ல எண்ணங்கள். நம்ம வச்சுக்க கூடாத எண்ணங்கள் கோபம், வெறுப்பு, சாபம், வஞ்சம். இந்த வெறுப்பு நம்ம ஆட்டோமேட்டிக்காக இந்த 4 கெட்ட எண்ணம் இருக்கிறச்சே நம்மளையும் அறியாம நம்மளோட ஜீவகாந்த களம் வந்து அந்த ஃபீல்டு வந்து அப்படியே கெட்டு போகுது, விஷமாகுது. விஷம்னோடனே நம்ம அப்படியே பாய்சன் அப்படின்னு நினச்சிக்கிறோம். அதாவது சம அப்படின்னா ஈக்குவல் டுன்னு அர்த்தம், அதுக்கு ஈக்குவலா. அப்போ நம்ம இயற்கை இயக்கத்துக்கு சமமாக இருக்கும். உடல், உயிர், மனம், ஜீவகாந்தம் வந்து ஒரே சீர் இயக்கமாக இருந்தால் அது சமம். அதை நம்ம கலைச்சிட்டோம்னா அதுக்கு பேர் விசமம். சான்ஸ்கிரிட்ல அது விஷமம்னு ஆகும், தமிழையும் இருக்குமா இருக்கும், அந்த ஒலிகள் சேரச்சு அது விஷம். ஸோ அந்த ஜீவகாந்த சக்தி வந்து நம்மளுடைய உடலை விஷமாக்குது. அப்படின்னா நீங்க பண்ற எல்லா விஷயங்களும் வந்து ஆட்டோமேட்டிக்கா நெகட்டிவ், இன்னும் நெகட்டிவிட்டியை நீங்க ரேடியேட் பண்ணுவீங்க. அப்போ தன்னை கெடுத்து வெளியிலும் பாய்கிறது. நம்ம ஜீவகாந்த களத்தையும் கெடுத்து வெளியில இருக்கிற மற்றவங்களுக்கும் அது பாயுது, வெளியில இருக்கிற வான்காந்தத்தையும் கெடுக்குது. ஓகே, ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம்னா, இப்போ பசங்களுக்கு வந்து நிறைய டைவர்ஸ்க்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்ட் எனக்கு வெட்டிங் ஆனிவர்சரி விஷ் பண்ணலை,
எனக்கு பர்த்டே விஷ் பண்ணலை. பசங்க பேசிக்கிறச்சே என் பொண்ணு வயசு பசங்கள்லாம் பேசிக்கிறச்சே நான் பார்க்குறேன். இஃப் ஹி கான்ட் ரிமெம்பர் அவனுக்கு அவன் வந்து காமிக்கிறானா பை அவளுக்கு ஒரு பர்த்டே விஷ் பண்ணுறதுனாலையோ அவளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கறதுனால அவன் வந்து காமிக்கிறான் அவளுக்கு அவள் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அவன் லைஃப்லன்னு. அவனால் அது கூட பண்ண முடியலன்னா அவனுக்கு எதுக்கு ஒய்ஃபு? ஹி டசன்ட் டிசர்வ் அ ஒய்ஃப். இது வந்து இந்த கால பசங்க பார்க்குற விதம் எனக்கு ஏன்டி ஒரு பர்த்டே பார்ட்டி விஷ் பண்ணலன்னா நீங்கள் கோச்சிப்பீங்களா? தள்ளி ஐ டோன்ட் ரிக்வயர் ஹிம், தூக்கி போட்டு வந்துக்கிட்டே இருப்பேன். இது என் பொண்ணு சொன்னது இல்லைங்க, எல்லாரும் அவங்க வயசு பசங்களாம் பேசிக்கிறச்சே நான் கேட்டது. இப்படியெல்லாம் யோசிக்கிற அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிக்கிறாங்க அவங்களுக்குள்ள, அவள் கசின்ஸ் எல்லாம் கேர்ள்ஸ் சேரச்சே பேசிப்பாங்கல்ல, எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்க. அப்போ அந்த குழந்தைக்கு வந்து அவளோட ஃப்ரெண்டு ஒருத்தி வந்து சொல்கிறான், என் ஹஸ்பண்ட் என்னை வந்து சர்ப்ரைஸாக கூட்டிகிட்டு போய் பர்த்டேக்கு என்னை ஹெலிகாப்டர் ரைடு கூட்டிகிட்டு போனார், அங்கே கூட்டிகிட்டு போனார், இங்கே கூட்டிகிட்டு போனாருன்னு. இப்போ இவளோட நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேங்க, என் பொண்ணோட ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு போகலன்னு வைங்க. அப்போ என்ன ஆகும் அவன் மனசில்? அது அந்த கூட்டு போன அந்த பொண்ணு சும்மாவது இருப்பாளா? வந்து ஷி வில் பிராக் அரவுண்ட், எல்லார்கிட்டையும் பெருமை பீத்திப்பா. அதுக்காக தானே அவள் பண்ணுறதே இல்லையா? அப்போ இவளுக்கு வந்து அந்த எண்ணத்தை இவ கிளப்பி விட்டுடுறா. இவளுக்கு அது நிறைவேற இதுவாக ஓடிக்கிட்டே இருக்கு, என் ஹஸ்பண்ட் இன்னும் பண்ணலை பண்ணலை பண்ணலைன்னு. அப்போ என்ன ஆகுது, அடுத்த பர்த்டே முதல் அடுத்த ஃபங்க்ஷன், ஆனிவர்சரி, நியூ இயர் எதுக்காவது அவங்க ஹஸ்பண்ட் பண்ணாதப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த உடல் வந்து இதுவாகுது, நீ ஏன் எனக்கு பண்ணலைன்னு. அவன் மைண்டில் ஏதாவது சர்ப்ரைஸாக பண்ணலாம்னு நினச்சிட்டு இருப்பானா இருக்கும், டக்குன்னு இவளுக்கு ஆக்டிவேட் ஆகி கோவம் வந்துடும். ஸோ நம்மளுடைய எண்ணங்கள் ஆகப்பட்டது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கு தான் அவர் ஃபில்டர் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படிங்கிறாரு. இது நம்மளை மட்டும் ஸ்பாயில் பண்ணாது. இப்போ நான் சொன்ன மாதிரி அவளுக்குள்ள அந்த கோவம் அவள் தணிச்சுக்கிட்டாலும் அது அடுத்த இப்போ முறையாக அந்த எண்ணத்தை அவள் வேறு எடுக்கலை, சரி இவன் இப்படிதான் அப்படின்னு அவள் புரிஞ்சுக்கிட்டு விட்டுடுறா. ஆனால் அவளுக்குள்ள அந்த ஏக்கம் இருக்குன்னா அது அடுத்த 7 தலைமுறைக்கு போகும். ஸோ எண்ணத்தை வந்து அளவாக வச்சுக்கணும், முறையாக வச்சுக்கணும். அப்படிங்கிறதுக்கு ஏன் மகரிஷி அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாருன்னு நம்ம இதால் இன்னொரு வாட்டி ஊர்ஜிதப்படுத்திக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 40, 45, 41. தற்கால விஞ்ஞானிகளால் இன்று கண்டுபிடிக்கப்படும் இயற்கை ரகசியங்கள் அன்று கருவி ஆராய்ச்சி கூடம் இன்றி சித்தர்கள் எவ்வாறு உணர்ந்தார்கள்? சித்தர்கள் அப்படின்னாலே உயிரை பற்றிய இந்த பிரபஞ்சத்தை பற்றின சீக்ரெட்டை உணர்ந்து வாழ்ந்தவங்க தான் சித்தர்கள். ஓகே, மனித உடலிலே உடல், உயிர், ஜீவகாந்தம், மனம் என்ற 4 சேர்ந்து இயங்கும் போது ஏற்படக்கூடிய ரசாயன கெமிக்கல், மின்சார எலக்ட்ரிக்கல், காந்த மேக்னெட்டிக் இவற்றை கடந்து இப்பிரபஞ்சம் முழுவதும் நடைபெறக்கூடிய இயக்கங்கள் வேறு எதுவுமே இல்லை. அதாவது பிரபஞ்சத்தில் நடக்கிற இயக்கங்களும் இந்த உடல்ல நடக்கிற இயக்கங்களும் சேம் தான். நீங்க உடல்ல எந்த இயக்கம் இருக்கோ அதே இயக்கம் பிரபஞ்சத்திலையும் இருக்கு. இந்த உடல்ல நடக்கிற இயக்கங்களை தாண்டி புதுசா ஒரு இயக்கம் இந்த நேச்சர்ல இருக்குன்னு கிடையவே கிடையாது. அப்ப இந்த சித்தர்கள் என்ன பண்றாங்க, உயிரை உணர்ந்து இந்த அந்த உயிருடைய சீக்ரெட் அவங்களுக்கு புரிஞ்சு மனசை நல்லா விரிய விட்டு பிரபஞ்ச உற்பத்தி ரகசியங்கள் எல்லாம் அவர்கள் உள்ளத்திலேயே நிறைந்திருக்கிறது. அவங்களுக்கு அது புரியுது, இந்த பிரபஞ்சத்துடைய உற்பத்தி ரகசியம். ஏன்னா இங்க நடக்கிற அதே கெமிக்கல் ரியாக்ஷன் தானே இயக்கம். கெமிக்கல் ப்ராசஸ், எலக்ட்ரிக்கல் ப்ராசஸ் அண்ட் மேக்னெட்டிக் ப்ராசஸ் வெளியிலையும் நடக்குது. ஸோ நான் இந்த உடம்பை வச்சே ஐ கேன் ஃபைண்ட் அவுட் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டு இதுக்கும் அதுக்கும் என்ன சிங்க் ஆகிற விஷயம் என்னங்கிறத தெரிஞ்சு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா வினாக்களுக்குமான விடைகள் அவரவர்களுக்குள்ளாகவே இருக்கின்றன. எனவே அங்கிருந்தே தங்கள் உள்நோக்கம் எடுத்துக்கொண்டு, அதாவது அவங்களுக்கு வேணுங்கிற கொஸ்டினுடைய இதை உள்நோக்கி போய் எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு ஆராய்ச்சி கூடலாம் தேவைப்படலை. இப்போ இருக்கிற சயின்டிஸ்ட்லாம் ஆராய்ச்சி இருந்து அவங்க பண்ணி தானே அவங்க சொல்கிறதே நீட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லையா எல்லாத்துக்கும். அப்போ ஒரு லேப் வேண்டியிருக்கு. அப்போ இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் தேவைப்படலை, ஏன்னா அவங்க இந்த உண்மையை உணர்ந்திருந்தாங்க. இன்னொன்று, நீங்கள் வந்து ஒரு ஆராய்ச்சின்னு பண்ணினீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான் நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. அந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். நீங்கள் எதை தேடி போகிறீங்களோ அதை மட்டும்தான். ஆனால் நீங்கள் எப்போ உங்கள் மனசை இந்த பிரபஞ்ச இயக்கத்தோட சிங்க் பண்ணிடுறீங்களோ இங்கே என்ன கேட்டாலும் எல்லாத்துக்கும் உண்டான தெளிவு கிடைக்கும். அப்படிதான் அவங்க அந்த காலத்தில் எந்த ஒரு ஆராய்ச்சி கூடமோ எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இல்லாமல் இந்த இந்த பிரபஞ்சத்தை பற்றின சீக்ரெட்ஸ் எல்லாம் அவங்க சொன்னாங்க. ஓகே, தமிழ்நாட்டில்தான் சித்தர்கள் அதிகம் வாழ்ந்ததாக கூறப்படுகிறது. அப்படியானால் மற்ற நாடுகளில் சித்தர்களே இல்லையா அப்படின்னா, அதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய இந்தியாவில் தான் உங்களுக்கு வந்து தவம், மெடிடேஷன்லாம் அந்த காலத்தில் இந்தியாவிலேருந்து தான் எல்லாம் வெளியில் போச்சுன்னு. ஏன் இந்தியா, அதுலேயும் ஸ்பெசிஃபிக்கலி தமிழ்நாடு?
ஏன் அந்த மாதிரி இந்த இடத்துக்கு மட்டும் அப்படின்னு சொல்றாங்க? அப்படின்னா என்ன ஃபாரின்லலாம் இல்லவே இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. முறையாக பயில்வதற்கு ஒரு தவத்தை முறையாக பயில்வதற்கு குரு மட்டும் இருந்தா பத்தாது. குரு வேணும். குருவோட வழிகாட்டுதல் கம்பல்சரி. அது கூடவே சூழ்நிலையும் அமைய வேண்டும். தட்பவெட்ப நிலையும் ஆண்டு முழுவதும் சீராகவும் உடலுக்கு ஏற்றதாகவும் இருக்க வேண்டும். கடும் குளிரிலும் கடும் வெப்பத்திலும் உயிர் செலவு அதிகமாகிவிடும். அகத்தவம் பயில முடியாது. எக்ஸ்ட்ரீம் கோல்ட் ஆர் எக்ஸ்ட்ரீம் ஹீட் இருக்கிற இடத்துல நீங்க மெடிடேஷன் பண்ண முடியாது. ஆனா அதுக்கு இன்னைக்கு எக்ஸ்ட்ரீம் ஹீட்டுக்கு நமக்கு ஏசின்னு ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. எக்ஸ்ட்ரீம் ஹாட் கோல்டு இருக்கிற இடத்துல ஹீட்டர்னு கீசர் ஐ மீன் ரூம் ஹீட்டர்னு ஒன்று வந்திருக்கு. ஸோ வி ஆர் பேலன்சிங். வெளி அப்போ என்ன அர்த்தம்? அந்த தட்பவெட்ப நிலையை பேலன்ஸ் பண்ணினா தான் நம்மளால சீரா இது பண்ண முடியும். ஒன்றும் இல்லை, நீ கத்தல திடீர்னு ஒரு கதவை திறந்து வெளியே வந்தால் சில்லுன்னு காத்தடிக்குது, உடனே நம்மளுடைய ஜீவகாந்த இது வந்து டிஸ்டர்ப் ஆகுது இல்லை? அப்போ அந்த மாதிரி ஆச்சு. நான் தவம் பண்றேன், அப்படியே நடுங்குது, இல்லை வேர்த்து 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 கொட்டுதுன்னா, நம்ம ஆழியார்லேயே வேர்வை ஜாஸ்தியா இருக்குன்னு நிறைய ஏர் கூலர்ஸ்லாம் ஒரு ஸ்டேஜில் போட்டாங்க. ஏன்னா வேர்வை ஜாஸ்தியா இருக்கிறச்சே பண்ண முடியாதுன்னு. அப்போ மகர்ஷி சொல்றாரு, உலகில் உள்ள மற்ற எல்லா நாடுகளையும் விட இந்திய நாட்டில் குறிப்பாக தமிழ்நாட்டில் தான் ஆண்டு முழுவதும் கடும் குளிரோ கடும் வெப்பமோ இன்றி சமமான தட்பவெட்ப நிலை உள்ளது. இதனாலதான் இங்க இது வந்து உன்னதமான ஒரு இது சூழ்நிலை, ஐ மீன் அட்மாஸ்பியர், என்வாயன்மெண்ட் ஃபார் டூயிங் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ ஃபாரின்லலாம் இல்லையா, மேல்நாட்டவர்கள்லாம் அந்த காலத்துல நம்ம ஊருக்கு வந்து கத்துக்கிட்டாங்க. அதான் அகத்தியர் அப்படிங்கிறவர் வந்து அகஸ்டஸ்னு யாரோ ஒரு ஐ திங்க் கிரீக் கண்ட்ரியை சேர்ந்தவர் நினைக்கிறேன். அப்போ அதே மாதிரி டைகர் அப்படின்னு வந்தவர் தான் புலிப்பாணி சித்தரா பின்னாடி ஃபேமஸ் ஆனார். போகர் அப்படிங்கிறவர் வந்து சீனாக்கு போயிட்டு இதை வளர்த்தாரு. இங்கேருந்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு போய். ஆனால் அப்படி போனவங்க என்ன பண்ணாங்க, அந்த முழு கற்றுக்கிட்ட முழுசையும் அவங்க போய் அங்கே பண்ணலை. இப்போ வேதாத்ரி மகர்ஷி என்ன பண்ணாரு, தான் கற்றுக்கிட்டது அது ஒரு பண்பாடாகவே கொண்டு வரணும் அப்படின்னு பண்ணுறதுக்கு பதிலாக, நான் இந்த சீக்கிரட்டை சொல்ல மாட்டேன், மற்றதெல்லாம் சொல்லி கொடுக்குறேன், சீக்கிரட்டை சொல்லித்தர மாட்டேன் அப்படின்னா உங்களுக்கு எப்படி அது ப்ராசஸ் ஆகும்? எல்லா இடத்துலையும் திருப்பி போய் முட்டி தேங்கி நிற்கும்ல. இவங்க என்ன பண்ணினாங்க, இந்த கற்றுக்கிட்டு போனவங்க எல்லாம் வந்து வர்மக்கலை, அவர் ஒரு உதாரணமாக வர்மக்கலையை சொல்றாரு. வர்மக்கலையில் என்னன்னாக்கா ஆயுதமே இல்லாமல் உங்களுக்கு இவங்க வந்து தவம் பண்ணுறச்சே யாராவது திருடர்களோ இல்லை அது என்ன வார்த்தை சொல்றாரு, முரடர்கள் யாராவது துன்பம் தரக்கூடும், யாராவது முரட்டு பசங்கள்லாம் வந்தாங்க, அது வேணுனே இப்போ நம்ம பசங்களே மெடிடேஷன் படிச்சே வேணே வந்து டிஸ்டர்ப் பண்ணலையா? அப்போ காட்டில் அந்த மாதிரி பண்ணுறச்சே தனக்கு டிஸ்டர்பன்ஸ் வராமல் இருக்கணுங்கிறதுக்காக ஆயுதமே இல்லாமல் நம்மளை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக வர்மக்கலையை மட்டும் கற்றுக்கிட்டு போனாங்க. அந்த வர்மக்கலையை அவங்க போய் சொல்லி கொடுத்து அது போய் 10 பேர்கிட்ட போயிட்டு தான் கராத்தே, ஜூடோ, தாய்ச்சின்னு விதவிதமாக வந்திருக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மூச்சு இது ஒருநிலைப்படுத்துறது, மனசை ஒருநிலைப்படுத்துறது, மூச்சு கிடையாது மனசை ஒருநிலைப்படுத்துறது அதுலயும் இருக்கு. அதே மாதிரி பிராணாயாமம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பலவிதமான மூச்சு பயிற்சியா விதவிதமா நம்ம இப்ப கேள்விப்படுறோம். நெட்ல போனீங்கன்னா யூஎஸ்ல மூச்சு பயிற்சினா அதுல ஒரு 100 வகையா வருது. அந்த மாதிரி எல்லாம் ஸ்ப்ரெட் ஆனதுக்கு காரணம் இங்கேருந்து கத்துக்கிட்டு போய் அங்க இருந்தவங்க தான். அப்ப இவங்க எல்லாருமே நம்ம சித்தர்னு சொல்ல முடியுமானா கிடையாது. உயிரை உணர்ந்து அந்த கருத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்வை நடத்தக்கூடிய ஒரு பண்பாடு உடையவர்களைத்தான் சித்தர்கள் என்கிறோம். அந்த மாதிரி பண்பாடு இருக்கிறவங்க எந்த நாட்டில் இருந்தாலும் அவங்க சித்தர்கள் தான். உயிரை உணர்ந்து இது எப்படி நம்ம வாழ்க்கையை பாதிக்குது, நமக்கும் இயற்கைக்கும் உடலுக்கும் மற்றவங்களுக்கும் என்ன சம்பந்தம், இதெல்லாம் உணர்ந்து நம்ம எப்படி நம்மளோட உயிரோட கலக்கணும், இறைநிலை ஆகணும், இதெல்லாம் தெரிஞ்சு பயின்று அதெல்லாம் அச்சீவ் பண்றாங்க பார்த்தீங்களா, இறைநிலையோட ஒன்றி போறவங்க, அவங்க தான் சித்தர்கள் அப்படின்னு சொல்றாரு. 55. இப்போ புதுசா வர புக்ல நம்பரோடவே வருது. ஸோ கொஞ்சம் ஈஸியா இருக்கு. உயிருக்கு பால் வேறுபாடு உண்டா? அணுக்களுக்கு உண்டா? உயிர்ங்கிறது அணுக்களின் கூட்டம் இல்லையா? அப்ப கோடான கோடி அணுக்கள் கூடினது தான் உயிர். உயிர்களுக்கு ஆண் பெண் அப்படிங்கிற வேறுபாடு கிடையாது. அணுக்களுக்கு கிடையாது, உயிருக்கும் கிடையாது. அப்ப வந்து ஒரு ஆணோட ஆன்மா வந்து பெண்கிட்டையும் போய் சேரலாம். ஆணோட உயிர் பெண்ணின் உயிருடன் இணையலாம். பெண்ணாக இருந்த உயிர் ஆணின் உயிருடனும் இணையலாம். அப்ப நம்மளோட உயிர் நம்ம பையன்கிட்டையும் போகலாம், நம்ம ஆன்மா பையன்கிட்டையும் போகலாம், பொண்ணுகிட்டையும் போகலாம். ஓகே, பொண்ணுனா பொண்ணுகிட்ட தான் போகும், பையன்னா பையன்கிட்ட தான் போகும் அப்படிங்கிறது கிடையாது. அதே மாதிரி ஓரறிவு தாவரமா இருந்தப்போ ஆண் பெண் பேதம் கிடையாது. ஈரறிவு புழுவா இருக்கிற வரைக்கும் ஆண் பெண் பேதம் கிடையாது. 3 அறிவு ஊர்வன வரச்சே தான் ஆண் பெண்ணுன்னு பிரியுது. ஏன்னா அந்த காந்த சக்தினால ஒன்னோட ஒன்று ஈர்த்து 2 உடல் உராயிருச்சே. காந்தம் அழுத்தம் குறைந்த உடல் பெண் உறுப்பும், காந்த அழுத்தம் அதோடைய மேக்னெட்டிக் இது ஜாஸ்தியா இருந்தது வந்து ஆண் உறுப்பும் உருவாச்சான். அதுலேருந்து அந்த ஆண் பெண் அப்படிங்கிற பேதம் வருது. ஆனா உயிர் லெவல்ல, அணு லெவல்ல பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல் எனர்ஜி பார்ட்டிகல் லெவல்ல பார்த்தீங்கன்னா ஆண் பெண்ற பேதம் அதுக்கு கிடையாது அப்படிங்கிறார்.
கோள்கள் அலை வீசுகின்றது, உயிருக்கு எவ்வாறு ஆக்கமும் ஊக்கமும் கிடைக்கிறது? அதாவது நம்ம எல்லா இதுலேருந்தும் ஆற்றல்கள் வருது, அலைகள் வருது. ஏன்னா அலையுடைய இயக்கம் தான் ஒவ்வொரு பொருளும், அலையுடைய கூட்டு இயக்கம் தான் ஒவ்வொரு பொருளும். அப்போ ஒவ்வொரு பொருள்லேருந்தும் ஒரு அலை வீசிக்கிட்டே இருக்கு. நம்ம கோள்கள்லேருந்து நட்சத்திரங்கள்லேருந்து வர அலைகள் அதோடைய குணங்களையும் தன்மைகளையும் அதுக்குள்ளே அந்த அலையிலேயே அது அடக்கியிருக்குமா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சூரியன் வந்து பயங்கர வீரியம் கொடுக்கறதுனா அந்த அலையிலேயே அது இருக்குமா அந்த குணம். அதோடைய தன்மை, சூரியனுடைய தன்மையும் தகிக்கிற தன்மை, சுட்டெரிக்கிற தன்மை, ஆளுமை, இது ரெண்டும் அந்த அலையிலேயே இருக்குமா. ஸோ அது நமக்குள்ள நம்ம மேலே படுறச்சே நேர நம்மளுடைய கருமைய பதிவில் அமைந்துள்ள ஈர்ப்பை பொறுத்தது. ஓகே, அது எந்த அளவுக்கு நமக்கு எஃபெக்ட் ஆகும்? எல்லார் மேலேயும் தானே படுது அதே கோள்கள். அது எந்த அளவுக்கு எஃபெக்ட் ஆகும்னா, உயிர்களின் மீது மோதுகிற போது ஒரு பாதிப்பை அந்த உயிர் வகையின் ஒவ்வொன்றும் வருகின்ற அலைகளை எந்த அளவுக்கு வாங்கிக் கொள்கின்றன என்பதை அவற்றின் கருமைய பதிவில் அமைந்துள்ள ஈர்ப்பை பொறுத்தது. அதாவது ஒரு என்ன சொல்றது, நிறைய செடிகளை வைக்கிறோம். அப்போ எல்லா செடிக்கும் ஒரே மாதிரி தண்ணி ஒரே மாதிரி தான் பண்றோம். ஆனா அது வித்து என்ன குவாலிட்டியோ அதுக்கேற்ற மாதிரி தானே வருது. அதே மாதிரி ஒரே வெயில் ஒரே தண்ணி எல்லாம் பட்டா கூட வித்தோட குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த செடி வளருது. அதே மாதிரி அதே ஒளிக்கதிர்கள் நம்ம மேல பட்டா கூட அந்த நம்மளுடைய கருமையத்துல இருக்கிற அமைந்துள்ள ஈர்ப்பை பொறுத்தது. அப்புறம் பிறக்கும் பொழுது எந்தெந்த கோள்களின் தொலைவு எவ்வளவு இருந்ததோ, அதாவது நான் பிறக்கறச்சே அந்த கோள்கள் எந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கிறோம். ஒன்று இப்போ 9 கோள்கள் இருக்குன்னா 9ம் ஒன்னோட ஒன்று எந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கு, அதோடைய அதற்கேற்ப அலைப்பதிவுகள் என்னென்ன அலை நீளத்தில் அழுத்தத்தில் பெற்று இருந்தோமோ அந்தந்த கோள்கள் பூமிக்கு அருகில் வரும் பொழுது விலகிச் செல்லும் பொழுதும் உடலில் வெவ்வேறு விதமான ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தும். அதாவது நம்ம பிறக்கறச்சே எது கிட்டக்க இருந்தது, எது தள்ளி எந்தெந்த ஆங்கிள் இருந்ததோ அந்தந்த இதுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும், ஏன்னா எத்தனை கோடிக்கணக்கான மக்கள் இருக்கும், அதை வந்து 9 டிஃப்ரெண்ட், அந்த 9 கோள்களே 12 கட்டம் போடுறாங்க. அந்த 12 12 இந்த ஒன்று இங்கே இருக்கிறச்சே இந்த 12 மாறி மாறி இருக்கும். அப்படி போட்டு பார்த்தீங்கன்னா கணக்கே இல்லாத ஒரு காம்பினேஷன் நமக்கு வரும். அதனால அந்த கோள்களுடைய எஃபெக்ட் வந்து டைரக்டா நம்ம மேல படும். அந்த என்ன சொல்றது, ஒரு தாயின் வயிற்றுல இருக்கிறதுலேருந்தே அந்த இது வந்து ஆங்கிலிங்க்கு ஏற்ற மாதிரி, அதை அடுத்ததுல அவர் சொல்லுவார். ட்வின்ஸ் பிறக்கறச்சே ஒரே தாயின் வயிற்றுல ஃபார்ம் ஆகிற கரு, அந்த ஒரு 2 ட்வின்ஸும் ஏன் வேற வேற மாதிரி இருக்கு. அப்போ அவர் என்ன சொல்றாரு, அந்த தாயோட வயிற்றுல ஒரு குழந்தை இந்த பக்கம் ஒரு குழந்தை இந்த பக்கம் இருக்கு. அப்போ அந்த தாயோட மூமெண்ட்ல அதோட அசைவுக்கு ஏற்ற மாதிரி ரத்த ஓட்டம் வந்து டிஃபர் ஆகும். ஒரே இடத்துக்கு ஒரே மாதிரி ரத்த ஓட்டம் த்ரூ அவுட் போகிறது இல்லை. அப்போ இந்த குழந்தைக்கு ஒரு மாதிரி இந்த குழந்தைக்கு ஒரு மாதிரி கிடைக்குது, அது ஒரு ரீசன். இன்னொன்று கோள்களுடைய ஆங்கிள், அந்த குழந்தைங்க ஒன்று இங்கே இருக்கு ஒன்று இங்கே இருக்கு. அப்போ சூரியனுடைய கதிர்கள் இதுல வேற மாதிரி படும், இதுல வேற மாதிரி படும். அதனால தான் ட்வின்ஸ் வந்து வேற வேற மாதிரி பிறக்குது அப்படிங்கிறாரு. ஸோ இப்படி அந்த கோள்களுடைய டைரக்ட் கனெக்ஷன் நமக்கு இருக்கு. ஏன்னா அதோடைய கதிர்கள்ல அதோடைய தன்மைகள், அதோடைய நம்மளை எப்படி பாதிக்கும், எல்லா குணங்களும் அதுலேயே வருமா. ஸோ நம்ம அதை எப்படி உள்வாங்குறோங்கிறது நம்மளுடைய கருமையத்தில் இருக்கிற பதிவின் ஈர்ப்புக்கு ஏற்ற மாதிரி அப்படிங்கிறார். அப்புறம் ஒரு நிமிஷம், 73 74 அதான் அடுத்தது இரட்டை குழந்தைகள், அதுவும் சொல்லியாச்சு. 79 கிழமைகளை அமைக்கும் பொழுது ஞாயிறு திங்கள் செவ்வாய் என்று அமைத்துள்ளார்களே, அது என்னத்தினால அப்படின்னா, காலையில சூரியன் உதிக்குது இல்ல, பூமியை நோக்கி ஃபர்ஸ்ட் சூரியன் உதிக்குது இல்ல, சூரிய உதயத்தின் பொழுது பூமியில் எந்த கோளின் காந்த அலை அழுத்தம் அதிகமாக இருக்கின்றதோ, இப்போ சூரியன் மேல உதிக்கிற டைம்ல சந்திரனுடைய காந்த அலை அழுத்தம் ஜாஸ்தியா இருக்கு, காலையில 6 மணிக்கு உதிக்குதுன்னு வைங்களேன், அந்த டைம்ல இன்னைக்கு சண்டே இது சந்திரனோட இது ஜாஸ்தி, அலை அழுத்தம் ஜாஸ்தி, இன்டென்சிட்டி ஜாஸ்தியா இருந்தா அதை மண்டேன்னு நேம் பண்றாங்க. மார்ச்சோடது இருந்தால் அது டியூஸ்டேன்னு நேம் பண்றாங்க. ஜஸ்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோள்களுடைய இதை வச்சு தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், பஞ்சபூத நவக்கிரக தவங்களை யார் வேண்டுமானாலும் இயற்றலாம் என்று சொல்கிறீர்கள். அதுவும் துரியாதீத தவம் போன்றுதானே, அதை எப்படி எல்லோரும் ஏற்ற முடியும்? துரியாதீத தவத்துக்கு மட்டும் மன்றத்துக்கு வாங்க இதை எடுத்துக்கிறீங்கன்னு சொல்றீங்க, பஞ்சபூத நவக்கிரக தவத்துக்கு மட்டும் யார் வேணா பண்ணலாம்னு ஏன் சொல்றீங்க, எப்படி சொல்றீங்கன்னு கேட்டிருக்காங்க.
அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, துரியாதீத தவம் என்பது மனதை உயிருக்குள் ஒடுக்கி, சும்மா நான் தெருவில் போறவங்கள்ட்ட உன் மனசை உயிருக்குள்ள ஒடுக்கு அப்படின்னா அவனுக்கு புரியுமா? புரியாது. அப்படியே புரிஞ்சாலும் அதோட குருவுடைய இது வச்சு தானே பண்ண முடியும். மனதை உயிருக்குள் ஒடுக்கி பிறகு உயிரை பரத்தில் ஒடுக்க வேண்டும். இங்கு மனத்தின் அலைவேகம் குறைந்து இயற்கையினுடைய அலைவேகத்தில் வந்துவிடும். ஸோ நம்ம மனசை உயிரில் போட்டு உயிரை வந்து ஃபுல் பிரபஞ்சத்தில் போட்டு அதுக்கப்புறம் சுத்த வெளியில் போய் அதோட ஈக்குவல் கூட கொண்டு வரணும். இது துரியாதீத தவம். ஆனால் பஞ்சபூத நவகிரக தவங்கிறது ஒரு வழிபாடு மாதிரி. அங்கே என்ன ஆகுதுன்னா, இயல்புக்க நியதி என்ற முறையில் எதை பற்றி மனம் எண்ணிக்கொண்டிருக்கின்றதோ அதற்கு தகுந்தாற்போல் அதனுடைய தன்மையும் மனத்தினுடைய தன்மையும் தன்மையாக மாறிவிடும். இப்போ நான் எதை பற்றி நினைக்கிறேனோ அதுடைய குணமே என்னுடைய குணமா மாறிடுமா. இது வந்து இயல்புக்க நியதி பிரகாரம் இட் இஸ் நேச்சுரலாகவே இருக்கு. ஓகே, அப்போ மனம் ஒன்றில் ஈடுபடும் பொழுது அதனுடைய தன்மையோடு உயிர்கலப்பு பெறும். அதனால் அதிலிருந்து வரும் தீமைகள் தவிர்க்கப்படும், நன்மைகள் அதிகமாகும். திருப்பி சொல்றேன், மனம் ஒன்றில் ஈடுபடும் பொழுது அதனுடைய தன்மையோடு உயிர்கலப்பு பெறுகிறோம். நான் ஒரு விஷயத்துல ஈடுபடுறேன்னா அதோடைய தன்மையோட நான் அப்படியே ஃபுல்லா மிக்ஸ் ஆயிடுறேன், ஃபுல்லா அதுலயே போய் ஒன்றிடுறேன். அதனால அதிலிருந்து வரும் தீமைகள் தவிர்க்கப்படும், நன்மைகள் அதிகரிக்கும். அதுலேருந்து கெட்டது வரதா இருந்தா கூட, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சூரியனை நினைக்கிறேன் அப்படின்னா சூரியனையே நினைச்சு சூரியன் கூடயே ஒன்றி போயிட்டேன்னா அதுலேருந்து வர தீமைகள் தவிர்க்கப்படும், நன்மைகள் வந்து நம்ம அதுல இருக்கிற நன்மைகளை ஜாஸ்தியா நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாரு. நான் இதை அப்படியே பேரலா யோசிச்சு பார்த்தேன். நம்ம குலாப் ஜாமுன் சாப்பிட்றோம், குலாப் ஜாமுனே நான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதுல ஒன்றி சாப்பிட்றச்சே என்ன ஆகுது, அதுலேருந்து வர தீமைகள்லாம் போயிட்டு நன்மைகள் மட்டும்தான் உள்ள வரும்னு. இப்போ நம்ம மகரிஷி இருந்திருந்தா இந்த கேள்வியை கேட்கலாம். அடுத்தது சார்கிட்ட கேட்கணும், சார் இதுக்கு எனக்கு கிளாரிட்டி கொடுங்க சார். நம்ம ஒரு விஷயத்துல ஒன்றி போயிட்டோம்னாக்கா நம்ம ஒன்றி சாப்பிட்றோம், அப்ப அதுலேருந்து நமக்கு வந்து நன்மைகள் தானே வரணும், தீமைகள் வரக்கூடாது இல்லை அப்படின்னுட்டு. ஓகே, நெக்ஸ்ட். உண்மையிலே எனக்கு தோணுச்சு இதை படிக்கிறச்சிவே. தவம் செய்யும் பொழுது இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். தவம் செய்யும் பொழுது கொசு தொந்தரவை எப்படி தவிர்ப்பது? கொசு தொந்தரவு இருக்கும் இல்லையா? இப்போ நம்ம மெட்ராஸ்க்கு போனோம், இங்கே நமக்கு தெரியறது இல்லை. மெட்ராஸ்க்கு போனோம்னா எல்லா இதுவும் நம்மளை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுவும் ராத்திரியில் பார்த்தீங்கன்னா காலங்கத்தால நான் 4 மணி 3:30 மணிக்கெலாம் எழுந்து உட்காந்தா இன்னும் அந்த கொசு சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ மகரிஷி சொல்கிறாரு, ஒரு வெள்ளை மைல்டு சின்ன வெள்ளை துணியால் வேணால் போத்திக்கங்க நீங்கள். இது வந்து ஜஸ்ட் ஒரு அவருடைய சஜஷன் தானே ஒழிஞ்சு இது ஒரு தீர்வு இல்லை அப்படிங்கிறாரு. அதில் இன்னொன்று சொல்கிறேன், முன்காலத்தில் சொல்லுவாங்களாம் பகல் உபதிரவங்கள் அப்படின்னு. பகல்ல வந்து நம்மளை ட்ரபிள் பண்ற டிஸ்டர்ப் பண்ற விஷயங்கள்னு 2 பிச்சைக்காரன். ஓகே, இரவு உபதிரவங்கள்ங்கிறது 2, அது கொசு மூட்டைப்பூச்சி. இரவும் பகலும் இருக்கிற உபதிரவம் அப்படிங்கிறது எறும்பு வாழ்க்கை துணைவர். ஃபுல்லா கூட உட்காந்து டார்ச்சர் பண்ணுவாங்கள, அதனால வாழ்க்கை துணைவர். இவற்றை அடியோடு ஒழிக்க முடியாது என்று சொல்வார்கள். தடுக்கும் முறையும் தாங்கும் பொறுமையும் வேண்டும். அதை நம்ம எப்படியா தடுத்துக்க முடியுமா? வாழ்க்கை துணைவர் எங்க போய் தடுக்கிறது? தாங்கிக்கிற பொறுமையை வளர்த்துக்க வேண்டியதுதான். நான் ஜோக்கா சொல்றேன், ஆனா அவர் எழுதியிருக்கிறதா சொல்றேன். பட் நம்ம இதை ஜோக்கா பார்க்கணும், ரியல் லைஃப்லயே பல இந்த மாதிரி வி ஆர் ஃபேஸிங். நான் இதுல நம்ம வந்து பகல் உபதிரவங்களுக்கு இன்னைக்கு தேதியில எக்ஸ்ட்ராவா ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். அமேசான் உட்காந்துக்கிட்டே இருப்பேன். திடீர்னு ஒரு நாள் ராத்திரி 12:30 மணிக்கு எனக்கு வீட்டில் கதவு தட்டுற சத்தம். இது நிஜமாவே மெட்ராஸ்ல நடந்தது. என்னடா அது, நம்ம ஏசி போட்டுட்டு இப்பெல்லாம் தூங்குறதுனால வெளியில என்ன நடக்குன்னு தெரிய மாட்டேங்குது. அன்னைக்கு நான் என்ன பண்ணேன், எனக்கு வேர்க்கல, வெறும் ஏசி போடாம ஃபேன் போட்டு கதவையும் ஃபுல்லா சாத்தல. யாருடா அது ராத்திரியில வந்து கேட் அடிக்கிறாங்கன்னு பார்த்தா பசங்க எல்லாம் சேர்ந்து, எங்க வீட்டுல எல்லாமே சேர்ந்து ஃபுட் ஆர்டர் பண்ணிருக்கேன். சத்தம் போடாம கதவை திறந்து கீழே கிரில் கேட்டை திறந்து கீழே போய் வாங்கிக்கிறாங்க. இது வந்து ராத்திரியில. பகல்ல பாத்தீங்கன்னா நம்ம பாட்டுக்கு ஏதோ வேலை பார்த்துட்டு இருப்போம், திடீர்னு வருவான். மேடம் என் பொண்ணு பேரை சொல்லி இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க, பையன் பேரை சொல்லி இந்த ஆர்டர் கொடுத்தான். அதோட மட்டும் இல்ல, கேஷ் ஆன் டெலிவரி போட்டு விட்டுருவாங்க. நம்மள்ட்ட கேஷே இருக்காது. நான் தான் சொல்லியம்மா ஆர்டர் பண்றேன், கொஞ்சம் முன்னாடியே சொல்லிடுமா, திடீர்னு கேஷுக்கு நான் எங்க போறது அப்படின்னுட்டு. ஸோ இது வந்து இன்னைக்கு தேதியில நான் கண் கூட பாக்குறேங்க. நாங்க ரொம்ப மெட்ராஸ்ல இல்லாதனால தெரியறது இல்லை. இப்போ ரீசெண்டா ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அந்த கல்யாண வீட்டுல எங்க அக்காவுக்கு வந்துகிட்டே இருக்கு. என்னன்னா, காலையில ஒரு ட்ரெஸ்ஸை வாங்குறாங்க, ஈவினிங் அது ரிட்டர்ன், அதுக்கு பதில் ரிட்டர்ன் வாங்குறதுக்கு தனியா ஒரு ஆள் வந்துட்டு போறாரு. அப்புறம் அடுத்த ஆர்டர் இவங்க போட்டிருக்காங்களா, அதுக்கு தனியா ஒரு ஆள். ஒரு நாளைக்கு நான் கவனிச்ச வரைக்கும் ஒரு 20 வாட்டி அமேசான் வராங்க. மாறி 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 அந்த 2 பசங்களும். அப்புறம் இன்ஸ்டாமார்ட்
ஒரு பன்னீர் வேணுமா இன்ஸ்டாமார்ட், கொத்தமல்லி வேணுமா இன்ஸ்டாமார்ட், வந்துக்கிட்டே இருக்காங்க. அது வந்து சும்மா டைரக்டா பண்ண பரவாயில்ல. நீங்க கேட்டட் கம்யூனிட்டிலாம் பார்த்தீங்கன்னா உங்க ஆப்ல இது வரும், நீங்க ஒரு தடவையும் கிளியரன்ஸ் கொடுக்கணும். அவங்க ஃபோன் எங்கேயா வச்சுட்டு போயிட்டாங்கன்னா அவங்க கால் பண்ணுவார் வாட்ச்மேன் அங்கேருந்து, மேடம் கிளியரன்ஸ் கொடுங்க அப்பதான் நான் மாடிக்கு அனுப்புவேன் அப்படின்னுட்டு. திஸ் இஸ் பிகமிங் அ டே நியூசன்ஸ். நான் நிஜமாவே இது பார்த்தேன். இந்த மாதிரி சூழ்நிலை எங்கேருந்து நம்ம உட்காந்து தவம் பண்றது? இது பகல் உபதிரவங்கள்ல இதுவும் உண்டு. கடைசியா வந்து மெய்ஞானம் விஞ்ஞானம் இணைய வேண்டிய அத்தியாவசியம் என்ன? ஸோ மெய்ஞானம்னா என்ன, விஞ்ஞானம்னா என்னன்னு முதல்ல நம்ம கிளாரிட்டி வேணும். ஏன் விஞ்ஞானம்ங்கிறது விண்ணை பற்றிய ஆராய்ச்சி. அப்போ அவங்களுக்கு எல்லாமே வந்து தெரியணும். அதை பிசிக்கலா அவங்களால பார்த்தா தான் புரிஞ்சுக்க முடியும். அவங்க புலன்களால அவங்க உணரணும் அதை. அப்படின்னா தான் சயின்டிஸ்ட் அதை ஏத்துப்பாங்க. மெய்ஞானம்ங்கிறது மறைப்பொருள், உயிர், அறிவு. அது ஒரு ஜோக் ஒன்று பார்த்தேன். ஒருத்தன் வந்து குழந்தைகிட்ட வந்து இவன் வந்து இது பண்றான், நீ வந்து சாமி சாமின்னு சொல்றியே, எங்க இருக்கு சாமி காமி அப்படின்னுட்டு கேட்கறான். அதுக்கு அந்த குழந்தை திருப்பி கேட்குது, நீ ரொம்ப அறிவாளிங்கிறிய, எங்க இருக்கு அறிவு காமி அப்படின்னுட்டு. அந்த மாதிரி மறைப்பொருள் இதெல்லாம். நம்ம வந்து இந்த மறைப்பொருளை பத்தின தெளிதல் கிடைக்கிறதுக்கு பேர் தான் மெய்ஞானம். ஸோ விஞ்ஞானமும் மெய்ஞானமும் ஒன்றோட ஒன்று சேர்ந்து தான் போகணும். விஞ்ஞானம் வந்து மெய்ஞானம் இல்லாத நொண்டி ஆயிடுது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அதால ப்ராக்ரஸ் பண்ண முடியல. என்னடா அது, ஒரு மனுஷன் செத்து போறான், அவன் சாகிறதுக்கு முன்னாடியும் அதே வெயிட் தான், செத்தப்புறமும் அதே வெயிட் தான். அப்ப என்ன போயிருக்கான் உடம்புல இருந்து? எது இத்தனை நாள் அவனை இயக்கிட்டு இருந்தது? அப்ப வெயிட்டே இல்லாத ஒரு பொருளா அவனை இத்தனை நாள் இயக்கிட்டு இருக்குன்னு அவங்களும் மண்டையை உடைச்சுக்கிறாங்க. அதுக்கு பதில் கிடைக்கல. அதுக்கு உங்களுக்கு மெய்ஞானம் வேணும். ஏன்னா மறைப்பொருளுக்கு மெய்ஞான வழிதான் கிளாரிட்டி கொடுக்கும். அதே மெய்ஞானம் வந்து விஞ்ஞானம் இல்லாம குருடு அப்படிங்கிறாரு. ஏன் குருடு அப்படின்னா, எனக்கு எல்லாம் புரியுது. இப்ப நம்மளால ஏன் இதெல்லாம் ஈஸியா புரிஞ்சுக்க முடியுது? ஏன்னா மகரிஷி என்ன பண்ணாரு, முதல்ல டிவியோடைய அலை இதை வச்சு தான் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. டிவியோட டிஷ் வைக்கிறீங்க, நீங்க எதுக்கு டியூன் பண்றீங்களோ அதுக்கு அது டியூன் ஆகுது, ஃப்ரீக்வன்சி. அப்போ ஒரு கருவின்னு ஒண்ணு இருந்து நம்மளால புலனால உணர முடியறச்சே தான் நமக்கு அது புரியுது. அப்போ விஞ்ஞான வளர்ச்சி இருந்தாதான் மெய்ஞானமும் வளரும். இல்லைன்னா அதுக்கு சொல்றதை யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. அதனாலதான் அந்த காலத்துல இவ்வளவு தெளிவா கொடுக்க முடியாததுனால வேற சில பக்தி மார்க்கம்னு என்னெல்லாமோ வச்சாங்க. இப்போ என்னன்னா நமக்கு பயங்கர கிளாரிட்டி கொடுக்குற அளவுக்கு சயின்ஸ் வளர்ந்துச்சு. அப்போ விஞ்ஞானம் இல்லாத மெய்ஞானம் குருடு, மெய்ஞானம் இல்லாத விஞ்ஞானம் நொண்டி. இந்த ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு கலந்து இதுல இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கோத்துக்கிட்டு இதனாலதான் இது, இதனாலதான் அதுன்னு கிளாரிட்டி கொடுத்தா மட்டும்தான் மக்கள் வந்து கிளியரா. இப்ப நம்மளே பாக்குறோம்ல, இவர் சொன்னது அந்த காலத்துல இப்ப நமக்கே புரியுது இல்ல, இறைநிலை விளக்கத்தை தெளிவா விஞ்ஞானத்தை வச்சு சார் கொடுக்கறதுனால நமக்கு ஈஸியா இருக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் தான். இது தவிர புக்ஸ் நீங்களே படிங்க. ஏன்னா எனக்கு வந்து அது அவர் வாய்ஸ்ல சொல்ற மாதிரி நான் இமேஜின் பண்ணிப்பேன். நல்லா அது உள்வாங்கிக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும். இவ்வளோ தெளிவுகள், இவ்வளோ விஞ்ஞானம், அவர் சொல்ற மாதிரி விஞ்ஞான வளர்ச்சி இவ்வளோ இருந்தும் நம்மெல்லாம் இன்னும் கூட, நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வளர்ந்தது இன்னும் பத்தாது. நம்ம அது இன்னொன்னு சொல்றாரு, நம்ம முன்னேற்றத்துல நான் தவம் பண்றோம், ஆனா நம்ம இன்னும் முன்னேறின மாதிரி ஃபீல் ஆகலையே அப்படின்னதுக்கு அவர் ஒரு இடத்துல சொல்லுவாரு, முன்னேற்றம்ங்கிறது இத்துணுண்டு இருந்தாலும் அது முன்னேற்றம் தானே. நீங்க நான் 10 வாட்டி கோவப்படுவேன், இப்போ 9 வாட்டி கோவப்படுறேன் அப்படின்னா அந்த ஒரு வாட்டி குறைச்சிட்டீங்கல்ல. அப்போ ஒரு பாயிண்ட் நீங்க ஏறினாலும் அது முன்னேற்றம் தான். கைவிடாதீங்க. நீங்க செய்ய 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 இங்க பதிவு அழுத்தம் பெற்று உங்க குழந்தைகள், உங்க வருங்கால தலைமுறைகள்கிட்ட நீங்க அந்த மாற்றத்தை பார்க்கலாம். ஸோ உங்க காலத்துல பார்க்க முடியலனாலும் அட்லீஸ்ட் நீங்க நல்ல வித்தை கொடுக்குறீங்க அவங்களுக்கு. அப்படி நினைச்சாவது இந்த பயிற்சிகளை துவண்டு போகாம பண்ணுங்க அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லுவாரு. இதோட இந்த புக்கில் இருக்கிறது முடிஞ்சு போச்சு. நான் இன்னொன்று அவரோட ஆடியோவில் கேட்ட ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஆனால் என்ன பிரச்சனைனா அது எந்த ஆடியோவில் கேட்டேங்கிறது தெரியல. யூஸ்வலாக நான் மார்க் பண்ணிப்பேன், எந்த ஆடியோவில் எத்தனாவது மினிட்ல எதை பற்றி பேசினாரு நோட் பண்ணிப்பேன். அந்த நோட்ஸ் அப்படியே என்கிட்ட காணாமல் போயிடுச்சு. திருப்பி கேட்க ஆரம்பிச்சிருக்கேன், எங்கேயாவது கிடைக்கும். இப்போ கர்மாவில் நமக்கு ஒரு டவுட் வருது இல்லை, ஏன் வந்து யாரோ செஞ்ச தப்புக்கு நம்ம அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கோன்னு. இதை நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். இப்போ கூகுளில் நீங்கள் மீட் கால் பேசுறீங்க, கால் பேசுறச்சு கண்டினியூஸாக கால் வருதா? சில சமயத்தில் என்ன ஆயிடுது, லேக் ஆகுது இல்லை. அந்த இன்டர்நெட் லேக் அப்படிங்கிறத தான் அவர் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அலை வந்துக்கிட்டு இருக்கு, அந்த சைடில் வந்து இது வெளியுடைய உராய்வும் இருக்கு. இதை நீங்க வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு ஜமக்காலத்தை புழியறீங்க ரெண்டு சைட்லேருந்து. ஒருத்தர் அந்த பக்கத்துலேருந்து அப்படி புழியறாங்க, ஒருத்தர் இப்படி புழியறாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அது என்ன ஆகும், புழிஞ்சுக்கிட்டே வரீங்க, டைட்டாக புழிஞ்சிட்டீங்க, ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆகும், அங்கேயே அது முடிச்சு பெற ஆரம்பிக்கும். அந்த மாதிரி அலை இயக்கம் அங்கங்க அங்கங்க முடிச்சு பெறுதான். அதனாலதான் நமக்கு அது லேக் ஆகுது, இன்டர்நெட்டோட லேக். அதே மாதிரி பதிவுகள் வந்து அந்தந்த இடத்துல வந்து ஸ்மூத்தா போச்சுன்னா அப்பப்ப நடக்கிறது அப்பப்ப அந்த இதுக்குள்ளேயே வந்துடும். இது அங்கங்க தேங்கிறதுனால அது வந்து சேர்றதுக்குள்ள அடுத்த பிறவி எடுத்துடுறாங்க. அதனாலதான் கர்மா வந்து சில சமயம் நமக்கு இல்லாம அடுத்த தலைமுறைக்கு இல்லை யாரோ பண்ண தப்புக்கு
நம்ம இது பண்ணுற மாதிரி இருக்கும்னு அவர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தாரு. அதோட ஒரிஜினல் எனக்கு கிடச்சிதுன்னா நான் அந்த லிங்க்கை வந்து அப்புறம் உங்கள்கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணுறேன். இப்போ திருப்பி கேட்க ஆரம்பிச்சிருக்கேன், எல்லா ஆடியோவும் எங்கேயாவது ஒரு இடத்துல கிடைக்கும். அதே மாதிரி இன்னொன்று சொன்னார், சுத்த வெளிக்கும் சாதாரண நம்ம பேரியக்க மண்டலத்துக்கும் இருப்பு மண்டலத்துக்கும், அதாவது சுத்த வெளிக்கும் சக்தி களத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ட்டு. இப்போ இங்கே இந்த இடத்துல தான் சுத்த வெளி இருக்குன்னு வைங்களேன். இதுலேருந்து எனர்ஜி பார்ட்டிகள் வந்துக்கிட்டே இருக்கு, துகள்கள் விழுந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் இதுகிட்ட என்ன குணம்? சூழ்ந்தழுத்திக்கிட்டே இருக்கு. அப்போ சூழ்ந்தழுத்த அதுலேருந்து எத்தனை எனர்ஜி பார்ட்டிகள் வந்தாலும் அது இந்த இதுக்குள்ளேயே தான் வருமே ஒழிஞ்சு வெளியில ஒரு இடம் இன்னமும் சுத்த வெளியாக தான் இருக்கு. சுத்த வெளி அப்படிங்கிறது சத்தமே இருக்காது, ஒளியே இருக்காது. இருட்டு, மௌனம், மௌனமான இருட்டு, சத்தமே இல்லாத ஒரு இருட்டு இருந்தது. இருட்டா இருக்கு, ஆனா ஒரு சத்தம் கூட இல்லைன்னா அந்த இடத்த நம்ம இறைநிலைன்னு புரிஞ்சுக்கலாம். அந்த வெளி அந்த மாதிரி வெளி வந்து அப்படி இருக்கும். சுத்த வெளி அப்படிங்கிறது அந்த மாதிரி இருக்கும். இப்போ மைக்ரோசாஃப்ட்ல வந்து அவங்க ஒரு ரூம் கண்டுபிடிச்சிருக்காங்களா, எத்தனை பேர் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னு தெரியல. 1 hour அந்த ரூம்ல இருந்தா $5 million கொடுப்பாங்களாம். அங்க வந்து எந்த விதமான சவுண்டும் வராதான். நான் நினைச்சேன், நம்ம போயிட்டு ஐயோ நீ லைட்டையும் ஆஃப் பண்ணிடு, நான் அங்கே போய் இறைநிலை அங்கே உட்காந்து உணர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அவர் சொல்றதுலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, இப்போ சில சமயம் பார்ப்போம்ல, சூரியனை சுற்றி ஒரு இப்படி ஒரு கோடு மாதிரி வரும். அந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்தை நீங்க ஒரு வட்டமா எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு பால் மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதை சுத்தி இருக்கிற ஓப்பன் ஸ்பேஸ் சுத்த வெளி, அங்க ஒண்ணுமே கிடையாது. பிச் டார்க், சத்தம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எப்போ அது ஒரு விண்துகளா வந்து அசைய ஆரம்பிச்சிருதோ அங்க உராய்வுனால ஒளி வருது, சத்தம் வருது. ஒன்றும் இல்லை, ஒரு ஏசி ஓடினாலே கையின் சவுண்ட் வருது, மோட்டர் எது ஓடினாலும் சத்தம் வருது இல்லை. அப்போ அங்கே பயங்கர வேகத்தில் ஓடிட்டு இருக்கிற அந்த விண் துகள்கள்னால உராய்வுனால சத்தமும், சில இது உராயறதுனால ஒளியும் வருது. ஆனால் அந்த சுத்த வெளியில சத்தமும் இருக்காது, ஒளியும் இருக்காது. ஸோ இருட்டான மௌனமான இடம் சுத்த வெளியுடைய தன்மைன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இவ்வளவு ஞானத்தை நமக்கு மகரிஷி கொடுத்துருக்காரு. அதுலேருந்து எனக்கு எதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு தோணுச்சோ அதெல்லாம் நான் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி உங்கள் கூட ஷேர் பண்ணினேன். ஹோப் இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங். வாழ்க வளமுடன்.